So once again, good morning to everybody. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில நாம் கர்த்தருடைய வசனத்திலிருந்து சில விஷயங்களை பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்திலிருந்து உங்கள் மத்தியில சில கருத்துக்களை, சில நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தின் அவசியங்களை நாம் வேதத்துல பார்க்கிற வண்ணமாக உங்கள் மத்தியிலே நான் அதை ஷேர் பண்ணுவதற்காக கொடுத்த இந்த நேரத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். வாருங்கள், நாம் கர்த்தருடைய வசனத்திலிருந்து அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். இந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அப்போஸ்தலர் ஆகிய பவுல் 16ஆம் வசனத்திலிருந்து 34வது வசனம் வரை அவர் ஏதென்ஸ் என்ற இடத்துக்கு போய் ஏதென்ஸினுடைய மக்களுக்காக கர்த்தருடைய வேலை செய்கிறதை அந்த நேரங்களிலே அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இது அவருடைய செகண்ட் மிஷனரி ஜர்னியாக காணப்படுகிறது. அவர் ஏதென்ஸ்ல போய் கர்த்தருடைய வேலையை செய்தார். அந்த நேரத்துல நாம் 30வது வசனத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? Truly these times of ignorance God overlooked, but now commands all men everywhere to repent. அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் இக்னோரன்ஸ், அவங்களுடைய நேரங்களை கர்த்தருக்காக கொடுக்காமல் வாழ்க்கையிலே கர்த்தரை எல்லா சிச்சுவேஷன்லயும் அவர்கள் கர்த்தரை விட்டு அவருடைய ஜீவியத்தை சொந்த இஷ்டத்தின் போல நடக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அந்த நேரங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல போய் அந்த மக்களுக்காக சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லுகிறார். இந்த இக்னோரன்ஸ் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம். இக்னோரன்ஸ் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பொழுது வருகிறது என்று பார்க்கும்போது 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Although I was formerly a blasphemer, a persecutor and an insolent man, but I obtained mercy because I did it ignorantly in unbelief. ஒரு மனுஷன், இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? பவுலானவர், அப்போஸ்தலனாகிய பவுலானவர் ஒரு நேரத்திலே சவுலாக இருந்து அவர் எப்படியாக கர்த்தருடைய ஜனங்களை விரோதித்து பர்சிக்யூட் பண்ணிருந்தா அதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய இக்னோரன்ஸ், அவர்களுடைய அன்பிலீஃப்னால அங்க ஏற்படுகிறது. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெறுகிறது. அது 14வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம்.
அப்போஸ்தலர் 9:5 அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் இடத்துல கேட்கிறார். அதற்கு முன்னு வசனத்துல சவுல் சவுல் why are you persecuting me, ஏன் என்னை தடை செய்கிறாய் என்று கேட்கும்போது அவர் சொல்கிறார், நீர் who are you, ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிற உனக்கு கடினமாம் என்றார். அவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் அதற்கு முன்னதாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு அன்பிலீஃப், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவநம்பிக்கை, விசுவாசம் இல்லாதவனாக காணப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார். Paul is telling, I had a time of unbelief about Jesus. He was having a time of unbelief. So because of that only, this ignorance came into his life. So there is a time of salvation also in everybody's life. எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. இக்னோரன்ஸ்க்கு ஒரு நேரம் இருந்தது, அது அன்பிலீஃப்னால வந்தது. அதே நேரத்திலே கர்த்தர் மூலமாக கர்த்தர் நம்மை ரட்சித்த நம்முடைய ஜீவியத்திலே அவர் சந்தித்த நாளும் இருக்கிறது, நேரமும் இருக்கிறது. So at the time of the salvation in our life, there is the end of the unbelief, ignorance also. And the ignorance, unbelief, ஒரு அந்த கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அந்த ரட்சிப்பு நாம் பெறுகிற பொழுது, அந்த ரட்சிப்பின் அனுபவத்துல வருகிற பொழுது, கர்த்தர் நம்மை சந்திக்கிற பொழுது, நம்முடைய அந்த அவநம்பிக்கை, அவிசுவாசம், அவரை மறுதலிக்கிற, அவருக்கு எதிர்த்து நிற்கிற இந்த விஷயங்கள் முடிவு பெறுகிறது. கர்த்தருடைய சன்னிதானத்திலே மக்களுடைய வாழ்க்கையிலே there is a time of ignorance, there is a time of unbelief, and there is a time of salvation. After the time of salvation in our lives, there comes the time of knowledge. நம்முடைய ஜீவியத்திலே ரட்சிப்பின் நேரம் வந்த பிறகு நம்முடைய ஜீவியத்திலே நாலேஜினுடைய டைம் ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்ற பிறகு நம்முடைய அந்த டைம் ஆஃப் நாலேஜ் ஆரம்பிக்கிறது. நம்முடைய டைம் ஆஃப் நாலேஜினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்பொழுது நான் 3 குறிப்புகள் மூலமாக உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். That is responsibility of believers during the time of knowledge. We have came into the time that is called as time of knowledge, because previously, as we saw, Apostle Paul was some days before he was Saul, and Saul was converted to Paul. God called him, God chose him, and then from his ignorance, from his unbelief, he came into the path of salvation, the time of salvation, the time of knowledge. And we as a believer,
in our lives also, everybody has gone through those times. So in the time of this knowledge, I want to share 3 points in our life. What is our responsibility in those periods? So first point is, in our spiritual life, as we saw, as we are in the time of knowledge, that is called our spiritual life. And in our spiritual life, we have to be in a path of increase. God wants us, கர்த்தர் நம்முடைய ஜீவியத்திலே நாம் வளர நம்மிடத்தில் அவர் விரும்புகிறார். நம்முடைய ஜீவியத்திலே நாம் வளருகிறோமா? வளருகிற விஷயம் நமக்கு எத்தனை அவசியமாக இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளருகிறோமோ? நாம் கர்த்தருடைய ஞானத்தை பெற்றிருக்கிறோம் என்றால், வளர்ச்சி நம்முடைய ஜீவியத்திலே மிக முக்கியமாக காணப்பட வேண்டும். எபேசியர் 3:18-19. எபேசியர் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், மேபி able to comprehend with all the saints what is the width and length and depth and height, to know the love of Christ which passes knowledge, that you may be filled with all the fullness of God. Paul says here, you should know the depth, width and length of the love of Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், அகலம், நீளம் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த ஞானத்தின் காலங்களிலே, ஞானத்தின் சமயங்களிலே, ரட்சிப்பின் சமயத்திலே வந்திருக்கிற பொழுது நம்முடைய ஜீவித்திலே இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நம்முடைய வளர்ச்சிக்காக நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய ஜீவியத்தை நாம் சற்று ஆராய்ந்து சிந்தித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3:2 2-3 நாம் பார்க்கிறோம், I fed you with milk and not with solid food, for until now you were not able to receive it, and even now you are still not able, for you are still carnal. For where there are envy, strife and divisions among you, are you not carnal and behaving like mere men? இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? Turning from soft food to hard food. It is very much essential that we should go to hard food. All the time after our rebirth, if we are taking only soft food, then there is no increase in our life. In our life, we have to increase day by day, not to remain in the soft food. Always our Lord is willing to, நம்முடைய கர்த்தர் நம்மை அந்த ஹார்ட் ஃபுட்டை எடுக்கிறதுக்காக ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம அந்த சாஃப்ட் ஃபுட்ல இருந்து ஹார்ட் ஃபுட்டுக்கு போனோம். நம்முடைய
ஸ்பிரிச்சுவல் லைஃப்னுடைய growing அதுல தான் காணப்படும். எபிரேயர் 5:12 எபிரேயர் 5:12 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, for though by this time you ought to be teachers, you need someone to teach you again the first principles of the oracle of God, and you have come to need milk and not solid food. இந்த இடத்துல பார்க்கிறோம், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் முள் உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களாய் களானீர்கள். நாம் பலமான ஆகாரத்தை உள்ள வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது கூட நாம் அந்த பாலை உண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், you ought to be a teacher. நீங்க மற்றவங்களை போதிக்கிற அளவுக்கு லீட் பண்ற அளவுக்கு போயிருக்கணும். ஆனா நீங்க இன்னும் போல. Because you are taking the soft food, milk. The time is changing. If நாம அந்த ரட்சிப்பின் அனுபவத்துல வந்த போது கர்த்தர் நம்ம இடத்துல இன்க்ரீஸ் விரும்புகிறார். நாம் பலன் அடைய வேண்டும். Our result of not growing, these are the signs. If you are not taking hard food, means these are the signs of not growing in knowledge. You should be a teacher by this time. ரெண்டாவது பாயிண்ட்ல நாம் பார்க்கிறோம், முதலாவது பாயிண்ட்ல இன்க்ரீஸ், செகண்ட் பாயிண்ட்ல வந்து பிராக்டிஸ். நாம் அதை அபியாசப்படுத்திக் கொள்வது, நாம் அதை செயல்முறையில செயல்படுத்திக் கொள்வது. பிராக்டிஸ் in knowledge that we have attained, the knowledge we have attained through the salvation. நாம் அந்த ரட்சிப்பின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற அந்த ஞானத்தை நம்முடைய ஜீவியத்திலே அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும், அபியாசப்படுத்த வேண்டும், செயல்களிலே நாம் காண்பிக்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 4:9 பிலிப்பியர் 4:9 நாம் என்ன வாசிக்கிறோம்? The things which you learned and received and heard and saw in me, these do, and the God of peace will be with you. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நீங்க என்ன கத்துக்குனீங்களோ, என்ன பெற்றுக்கிட்டு இருக்கிறீங்களோ, என்ன கேட்டு இருக்கிறீங்களோ, என்ன பார்த்து இருக்கிறீங்களோ, அது என்ன செய்யணும்? நாம் செயல்ல செய்ய வேண்டும். 9வது வசனத்துல, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் அவைகளையே செய்யுங்கள். அதுதான் செய்யுறது, பிராக்டிஸ். அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். We have to practice in our spiritual life. Practice in knowledge that we have already attained. That is important. Paul says, you have learned, seen and taught, but you are not practicing that in your life. You have to practice it. Why practicing? Is it necessary practicing? செயல்ல கொண்டு வரது அவசியமா? ஜேம்ஸ் 2:26 நாம் என்ன பார்க்கிறோம்? ஜேம்ஸ்
ஜேம்ஸ்னா யாக்கோபு இல்லையா? ஜேம்ஸ் 2:26ல நாம் பார்க்கிறோம், for as the body without the spirit is dead, so faith without work is dead also. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், faith without practice is useless for our knowledge that we have. The knowledge which we are having is useless without practice. In our life, it is very much important that we should practice our knowledge which we have attained. Christian life is a practical life. ஒரு கிறிஸ்துவ ஜீவியம், கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு செயல் முறையில கொண்டு வந்து செயல்முறையில நடந்து கொள்வது ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. It is not just a theoretical life just to preach and say the word of God and living in non-practical life. Christian life is a practical life. In Deuteronomy 4:6, அது உபாகமம் இல்லையா? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் அநேக அந்த கற்பனைகளை கொடுத்து, காவனன்ட்ஸ்களை கொடுத்து என்ன சொல்றார்? கீப் அண்ட் டூ தெம். அதை நீங்க உங்களுடைய ஜீவியத்திலே கீப் பண்ணணும். அதாவது அது பிரகாரம் நீங்க இருக்கணும், அதை செய்யணும், அது பிரகாரம் செய்யணும். வெறும் அதை வைக்கணும், லால வைக்கணும் அப்படின்றது இல்லை. ஒரு நியமங்களில் இருக்கிறது அதை சொல்லணும் அப்படின்றது கிடையாது. அதை டூ தெம் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அதை செயல்முறை. ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். கை கொண்டு நடக்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த யாக்கோபுல நாம் பார்த்தோம், faith without practice is dead. நம்முடைய விசுவாசத்துல நாம் இருக்கிறோம், விசுவாசி என்று சொல்லுகிறோம். ஆனா அந்த விசுவாசி என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய செயல்களிலே அது இல்லைனாக்கா அதுல ஒண்ணுமே யூஸ் இல்லை. எபிரேயர், நமக்கு நேரம் ஆயிடுது. எபிரேயர் 11:16 கர்த்தர், God is not ashamed to be called of their God. அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுடைய ஆண்டவர் என்று சொல்லுவதற்கு வெட்கப்படவில்லை. நம்முடைய ஜீவியத்துல ஆபிரகாம் சாரானுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர்களுடைய விசுவாசத்திலே அவர்கள் எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இந்த பக்கம் போ, இந்த இடத்துக்கு போ என்று அவர் சொல்லுகிறார். அதை கீழ்ப்படிந்து அவர் போகிறார். அந்த இடத்துல போகும்பொழுது அவர் மூலமாக கர்த்தர் அவர் என்ன சொல்லுகிறார்? God is not ashamed to be called of there. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக கர்த்தரை அவர் வெட்கப்படுத்தவில்லை. மூணாவது விஷயம் நாம் சொல்லி முடிப்போம். முதலாவது இன்க்ரீஸ், இரண்டாவது பிராக்டிஸ், மூணாவது ஷேர். நாம் மற்றவர்களிடத்திலே நாம் பெற்றிருக்கிறதை சொல்ல வேண்டும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே For if I preach the gospel, I have nothing to boast of. For necessity is laid upon me. Yes, woe is me if I do not preach the gospel. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய சுவிசேஷத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். Share the knowledge that we have, sharing the gospel, the love of God. We should share the love of God. கர்த்தருடைய அன்பை நாம் ருசித்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அந்த அன்பை குறித்து நாம் மற்றவர்களிடத்துல சொல்ல வேண்டும். நாம் எந்த விஷயத்திலும்
இதை சொல்லுகிறோம் என்று நாம் பெற்றிருக்கிறோம் என்று மேன்மை பாராட்டாமல் நம் மேல அந்த நெசசிட்டியை the necessity of sharing the gospel is laid upon us. It is to be known to everybody. கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக அந்த பார சுமையை நம் மீது ஆண்டவர் வைத்திருக்கிறார், போட்டிருக்கிறார். எஸ், ஐயோ சுவிசேஷம் அறிக்கையிடாதவர்க்கு ஐயோ என்று அந்த இடத்துல பார்க்கிறோம். So every believer has the responsibility to preach the gospel. எல்லா விசுவாசிகளும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு ஒரு கடமைக்குள்ள இருக்கிறார்கள். I must share the knowledge that I am having. It is important. We must share the gospel to them, those who do not have the knowledge which they do not have. அந்த ஞானம், அந்த சுவிசேஷம் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு நான் தான் சொல்லணும். Paul is telling that I have under compulsion to share the gospel. He is under compulsion to share the gospel. So in our life also we are in a compulsion to share the gospel. கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு கம்பல்சன், ஒரு கட்டாயமாக செய்கிற வேலையை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜீவிதத்துல கட்டாயமாக செய்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். தானியேலுடைய புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், சத்ரக், மேஷக், அபேத்நேகோ. They were in the foreign land. மற்றொரு இடத்தில் இருந்தார்கள். மற்ற ஒரு தேவர்களை வணங்கும்படியாக கட்டாயப்படுத்தினார்கள். அப்பொழுது கூட என்னென்ன கஷ்டங்கள் வந்த போதிலும் கூட அவர்களை தூக்கி அந்த அக்கினி ஜுவாலையில போட்ட பிறகு கூட மறுதளிக்கிற ஒரு விஷயம் அவருடைய ஜீவிதத்துல காணப்படவில்லை. நம்முடைய பிராக்டிசிங், நம்முடைய ஷேரிங் இதன் மூலமாக உருவாகிறது. நம்மளுடைய டெஸ்டிமனி, how we live, how we are in the presence of other people, unbelievers in foreign land also. We are in the foreign land. So we all believers are in the foreign land. This is the foreign land, temporary residence. Can we take that challenge to share gospel like that? நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே இந்த விசுவாசிகள் மத்தியிலே இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு சுவிசேஷ பிரசங்கிக்க இவ்விதமான ஒரு தீர்மானங்கள் எடுப்போமா? இப்பொழுது இந்த 3 பாயிண்ட் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 8 வசனத்திலே கூட the word of God has gone forth to the many places surrounding you. அநேக இடங்களிலே கர்த்தருடைய வசனங்கள் அங்க ஸ்ப்ரேட் ஆனதை பார்க்கிறோம். அங்க எல்லா இடங்களிலே போனதை பார்க்கிறோம். எப்படி போகும்? அதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம். ஸோ ஒரு காலத்திலே இக்னோரன்ஸ் இருந்தது, அன்பிலீவ் இருந்தது, நம்முடைய டைம் ஆஃப் தட் டார்க்னஸ் இருந்தது. அதன் பிறகு டைம் ஆஃப் சால்வேஷன், பிறகு டைம் ஆஃப் நாலேஜ்ல நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்கும்போது 3 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். இன்க்ரீஸ், பிராக்டிஸ் அண்ட் in the last point we saw about the sharing gospel. Thank you. My time has been finished. 2 minutes already more. Now Martin brother. Yeah, thank you brother. Sister Esther, நீங்க ஷேர் பண்ணுங்க. Hello brother. Yeah, brother Jeevnason family,
அவங்க wife sister Shaila.